ஒரு காலத்தில் கலவரங்களால் தலைப்புச் செய்திகளில் இடம் பிடித்த உத்தரப்பிரதேசம் இன்று உலகின் முன்னணி பாதுகாப்பு நிறுவனங்கள் முதலீடு செய்ய வரிசையில் நிற்கும் மாநிலமாக மாறியிருக்கிறது. இது எப்படி சாத்தியமானது? அந்த மாற்றத்தின் பின்னால் இருக்கும் திட்டம் என்ன? இந்தியாவின் பாதுகாப்பு துறையில் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தும் திட்டங்களில் ஒன்றாக இன்று பேசப்படுவது உத்தரப்பிரதேச பாதுகாப்பு தொழில் வழித்தடம். பிரதமர் நரேந்திர மோடியின் மேக் இன் இந்தியா மற்றும் ஆத்ம நிர்பர் பாரத் கனவை நனவாக்கும் வகையில் முதல்வர் யோகி தலைமையில் இந்த திட்டம் மின்னல் வேகத்தில் முன்னேறி வருகிறது. இதுவரை இந்த திட்டத்தின் கீழ் சுமார் 39,571 கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகள் ஒப்புதல் பெற்றுள்ளன. அதில் 13,486 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் ஏற்கனவே செயல்பாட்டிற்கு வந்துவிட்டன. இது வெறும் காகித அறிவிப்பல்ல, களத்தில் நடைபெறும் வளர்ச்சி என்பதற்கான மிகப்பெரிய சான்றாக பார்க்கப்படுகிறது. தற்போது 9 அதிநவீன உற்பத்தி அலகுகள் இயங்க தொடங்கியுள்ளன. இந்த நிறுவனங்கள் மட்டுமே முதல் கட்டத்தில் 15,300 பேருக்கு நேரடி வேலைவாய்ப்பை உருவாக்கியுள்ளன. இதனுடன் ஆயிரக்கணக்கான மறைமுக வேலை வாய்ப்புகளும் உருவாகி வருகின்றன. பாதுகாப்பு தொழில் வளரும் போது சிறு தொழில்கள், போக்குவரத்து, இயந்திர உற்பத்தி, தொழில்நுட்ப சேவைகள் என பல துறைகளும் ஒன்றாக வளரத் தொடங்குகின்றன. இந்த திட்டத்தின் மற்றொரு சிறப்பு என்னவென்றால், இது ஒரே நகரத்தை மையமாக கொண்ட திட்டம் அல்ல. கான்பூர், ஜான்சி, லக்னோ, அலிகார், ஆக்ரா மற்றும் சித்ரகூட் ஆகிய 6 நகரங்களை இணைத்து மிகப்பெரிய பாதுகாப்பு தொழில் வளையம் உருவாக்கப்பட்டு வருகிறது. மொத்தம் 2,095 ஹெக்டேர் நிலம் கையகப்படுத்தப்பட்டிருக்கும் நிலையில் அதில் 1,141 ஹெக்டேர் நிலம் ஏற்கனவே முன்னணி நிறுவனங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. 65 பெரிய நிறுவனங்கள் இந்த திட்டத்தில் இணைந்து அதிநவீன பாதுகாப்பு உபகரணங்கள் தயாரிக்க ஒப்பந்தம் செய்துள்ளன. மேலும் அடுத்த 5 ஆண்டுகளில் மேலும் 25,000 கோடி ரூபாய் முதலீட்டை ஈர்க்கவும், 22,000 புதிய நேரடி வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும், பல லட்சம் மறைமுக வேலை வாய்ப்புகளை உருவாக்கவும் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் 2027 மார்ச் மாதத்திற்குள் 14 புதிய உற்பத்தி அலகுகள் செயல்பாட்டிற்கு வரும் என்றும் அதிகாரிகள் கூறியுள்ளனர். இதன் மூலம் இந்தியா வெளிநாடுகளிடமிருந்து ஆயுதங்களை வாங்கும் நாடாக மட்டுமின்றி உலக நாடுகளுக்கு பாதுகாப்பு உபகரணங்களை ஏற்றுமதி செய்யும் வல்லரசாகவும் வேகமாக முன்னேறி வருகிறது. அதே நேரத்தில் இளைஞர்களுக்கு உயர்தர வேலைவாய்ப்புகள், மாநிலத்திற்கு தொழில் வளர்ச்சி, நாட்டிற்கு பாதுகாப்பு தன்னிறைவு என 3 முக்கிய இலக்குகளும் ஒரே திட்டத்தின் மூலம் நிறைவேறி வருகின்றன. ஒரு மாநிலத்தின் வளர்ச்சி என்பது வெறும் கட்டிடங்களாலும் சாலைகளாலும் அளவிடப்படுவதில்லை. எதிர்கால தொழில்நுட்பங்களை உருவாக்கும் திறன், உலக முதலீட்டை ஈர்க்கும் ஆற்றல், இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்கும் சக்தி மற்றும் நாட்டின் பாதுகாப்பை வலுப்படுத்தும் பங்களிப்பு ஆகியவையே உண்மையான வளர்ச்சியின் அடையாளங்கள். அந்த வகையில் யோகி ஆதித்யநாத் தலைமையிலான உத்தரப்பிரதேச பாதுகாப்பு தொழில்நுட்ப வழித்தடம் இந்தியாவின் பாதுகாப்பு வரலாற்றில் புதிய அத்தியாயத்தை எழுதி கொண்டிருக்கிறது.